அன்பு பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? God bless you all. கடவுளுடைய கிருபையினால கடந்த வாரத்திலிருந்து நம்முடைய ஆலயத்துல சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சூப்பரான கதை, பாட்டு, வசனம், கிராஃப்ட் ரொம்ப அழகழகா செஞ்சிருக்காங்க நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். ஒவ்வொருவரையும் வாழ்த்துறேன். ஆமா, பெற்றோர்கள் இந்த காணொலியின் வழியாக நீங்கள் இதை பார்க்கும்போது உங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. சண்டே 4:30 இந்த சிறப்பான இந்த சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சிகள்லாம் நடக்க இருக்குது. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. நீங்க பாக்குறீங்களா குட்டீஸ், இங்க அழகான ஒரு பூ ரொம்ப அழகா மலர்ந்திருக்குதுல, ரொம்ப அழகா இருக்குது. இந்த பூவை பார்க்கும் பொழுது எனக்கு மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன அழகான வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த காட்டு மலர்களை பாருங்கள். அந்த மலர்கள் உழைக்கிறதும் இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்லை. அந்த மலர்களுக்கே நான் அழகான வண்ணத்தை நான் கொடுத்திருக்கிறேன்னு. சாலமோன் ராஜா கூட அந்த மலரை போல அவ்வளவு அழகான வண்ணத்தை அவர் வண்ண ஆடைகளை உடுத்தியதில்லை அப்படின்னு சொல்றார். ஆனா கடவுள் உங்க எல்லாரையும் எவ்வளவு அற்புதமா நேசிக்கிறார் தெரியுமா? கடவுள் உங்களை ஒவ்வொருவர் மீது ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப விசேஷித்தமானவர்கள். யூ ஆர் சோ ஸ்பெஷல். நீங்க பாக்குறீங்களா இந்த ஃப்ளவர் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது இல்ல, எவ்வளவு பிரைட்டா இருக்குது. இந்த ஃப்ளவருக்குள்ள, இந்த மலருக்குள்ள அழகான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வாசனை வருது. நீங்க கூட கலர்ஃபுல்லா, பிரைட்டா, வாசம் உள்ளவர்களா இருக்கணும்னா ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஆண்டவருக்குள்ள இருக்கணும்னா நமக்கு பேசிக்கே சண்டே ஸ்கூல். ஆண்டவருக்குள்ள நீங்க வளர்றதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா, அங்க ஒரு ஃப்ளவர், இங்க ஒரு ஃப்ளவர், அற்புதமா இருக்குது இல்ல. நீங்க அப்படி இருக்கணும். ஓகேவா? எல்லாரும் கண்டிப்பா சண்டே ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆமா, வாய்ப்பு இருந்தா நெக்ஸ்ட் வீக் உங்க கூட டாமோட நான் வந்து உங்களை பாக்குறேன். பிரேயர் பண்ணுவோமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய கிங் ஆஃப் கிங் ஆலயத்தில் நீ தந்திருக்கிற பல்வேறு ஆற்றல்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலும் கூட எங்களுடைய திருச்சபையின் வழியாக நடைபெறுகிற இந்த ஞாயிறு பள்ளிக்காக நன்றி சொல்லுகிறோம். இதனுடைய பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்க குட்டி பிள்ளைங்க ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சிகளை காணுகிற பொழுது அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பலத்தை தாரும். நாங்கள் கூட அழகிய இந்த மலரை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே, இந்த மலரை விட யூ ஆர் சோ ஸ்பெஷல் நீங்க சொல்றீங்க எங்க பிள்ளைங்களை பார்த்து. ஆண்டவரே, இந்த மலருக்குள் இருக்கிற, இந்த அழகான மலருக்குள் இருக்கிற பிரைட்னஸ், கலர்ஃபுல், அழகான ஃப்ராக்ரன்ஸ் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். அதை காட்டிலும் மேன்மையானவற்றை உமக்குள்ள இருந்து எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். கேட்கிற கதைகள், பாடல்கள், வசனங்கள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் உற்சாகமா இந்த சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சியில நீங்க பாருங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, ஆண்டவருடைய கதைகளை ரொம்ப அற்புதமா கேளுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பை பை. Praise God children. உங்களை எல்லாம் நம்ம ஞாயிறு பள்ளி வீடியோ நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. ஆனா நீங்க அப்படியே அழகா வந்து உட்கார்ந்து நாங்க என்ன பேசுறோம்னு கேட்கறதுக்கு ஆவலா வந்திருக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? பிரேயர் பண்ணலாமா? முழங்கால் படிடுறீங்களா? ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அமைதியான அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிங் ஆஃப் கிங்ஸ் சர்ச் ஞாயிறு பள்ளி வாயிலாக இந்த ஆன்லைன் மூலமாக இந்த பிள்ளைகளை சந்திக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் வந்து அமர்ந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவளுடைய சின்ன இருதயத்திலே நீர் பேசும் ஆண்டவரே.
உம்முடைய தொடுதலை அவர்கள் உணரட்டும். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை நீர் தந்தரலும். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற கதைகள், பாடங்கள், பாடல்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆண்டவரை ஆவிக்கிற வாழ்க்கையில அவர்கள் வளருவதற்கு ஏதுவாக இருக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரம் காலம் முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆண்டு கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். பிள்ளைகளே, இப்போ நீங்க பார்க்கும்போது நிறைய நாளா லாக்டவுன், இது எப்போ நம்மளை திறந்து விடுவாங்க அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கலாம்ல. வெளியே பார்க்கும்போது இந்த கொரோனா என்ற ஒரு நோயை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. பேப்பர்ல பார்த்தாலும் சரிதான், டிவியில பார்த்தாலும் சரிதான், எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சு ஒருவேளை பயந்து இருக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஜீசஸ் நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாரு, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபியர் எதெல்லாம் நமக்கு பயத்தை கொடுக்குமோ அந்த காரியங்களை நம்ம யோசிக்கவும் கூடாது, அதை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கவும் கூடாது. நீங்க டிவியில நிறைய நேரம் மீண்டும் 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 அந்த நியூஸ் பாக்குறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு முறை பாருங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக ஒரு முறை பார்த்தா போதும். மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கும்போது எப்படி மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது அந்த ஃபியர் அதிகமாகுதோ அதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா ஃபெய்த், நம்பிக்கை, விசுவாசம், அதற்குரிய காரியங்களை நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இதெல்லாம் நீங்க சொல்லணும். எப்படி உங்களுக்கு பயத்துக்குரிய காரியத்தை பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது பயம் வருமோ, அதே மாதிரி விசுவாசம் அல்லது நம்பிக்கைக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கும் போதும் பேசும்போதும் என்ன வரும்? நம்பிக்கை வரும். அப்ப நீங்க இதுல எதை நம்ம இப்போ தெரிந்து கொள்ளணும்னு நீங்க டிசைட் பண்ணணும். பயத்துக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ளணுமா இல்ல நம்பிக்கைக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ளணுமான்னு நீங்க டிசைட் பண்ணி நீங்க செயல்படணும். இல்ல நம்ம எப்பவுமே நல்லதுதான் தெரிந்து கொள்வோம். இல்ல நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, எப்பவுமே நல்லதுதான் தெரிந்து கொள்வீங்க. சோ நம்ம எல்லாம் எது தெரிந்து கொள்ளணும்? நம்பிக்கை, ஹோப். இல்ல நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளும் செய்திகளும் எல்லாம் தான் நம்ம எப்பவுமே தெரிந்து கொள்ளணும். குட். சில பிள்ளைகள் நம்ம சண்டே ஸ்கூல்ல நிறைய பிள்ளைகள் 10th எழுதுறதுக்கு ரெடியா இருந்தீங்கல்ல, ஆனா திடீர்னு 10th எக்ஸாம் இல்ல, அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புறம் ஒருவேளை மகிழ்ச்சி இருந்திருக்கலாம், சிலருக்கு ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கலாம். ஐயோ நம்ம எவ்வளவு படிச்சு வச்சிருந்தோம், எவ்வளவு மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தோம், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதனால எழுத முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம என்ன படிச்சு வச்சிருந்தோமோ, என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு வச்சிருந்தோமோ அதெல்லாம் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரும். நம்முடைய வாழ்க்கையோட சில பகுதிகளில் அந்த என்ன கற்றுக்கொண்டோமோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால நீங்க படிச்சுட்டோம் ஆனா எழுத முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. சரியா? ஓகே, குட் சில்ட்ரன். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு முறை ஒரு ஸ்கூல்ல ஒரு அருமையான தம்பி படிச்சு வந்தான். அந்த தம்பிக்கு என்ன பேருனா பீட்டர்னு பேர். ஓகே, அந்த பீட்டர் என்ன செய்வானா, ஸ்கூல் லஞ்ச் டைம் இருக்கும்ல, உங்களுக்கு எல்லாம் லஞ்ச் டைம் எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்சம் நேரம் தருவாங்க இல்ல. சாப்பிட்டு நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? ஓடி கிரவுண்ட்ல விளையாட போவீங்கல்ல. அதே மாதிரி இந்த பீட்டர் என்ன செய்வானா, சாப்பிட்டு முடிச்சோன்னா ஓடி சேப்பலுக்கு போவான். சேப்பல்னா தெரியுமா? சில ஸ்கூல்ல எல்லாம் சிட்டாலயம்னு ஒன்று இருக்குல்ல, போய் அங்க ப்ரேயர் பண்ணலாம்ல. அந்த மாதிரி ஒரு சேப்பல் அங்க இருந்தா அவன் படித்த ஸ்கூல்ல. ஸோ அவன் படிச்சு முடிச்சோடனே என்ன செய்வான், ஐ மீன் அந்த சண்டே ஸ்கூல் முடிச்ச உடனே மத்தியானம் ஓடி போய் ப்ரேயர் பண்ண போவான். அங்க போகும்போது இப்படி போவான். அங்க போய் அந்த ஆல்டர் முன்னால நின்றுட்டு அவனுடைய கேப் எப்படி எடுப்பான், எடுத்துட்டு சொல்லுவான், ஜீசஸ் ஐ எம் பீட்டர் ஹியர். எப்படி சொல்லுவான்? இப்படி கேப்போட ஓடி போவான். அங்க போயிட்டு இந்த கேப் எப்படி எடுப்பான், அப்படி சொல்லுவான், ஜீசஸ் ஐ எம் பீட்டர் ஹியர். இப்படி டெய்லி அவன் ஒரு போய் கொஞ்ச நேரம் சொல்லி, ஆண்டவரே நான் எங்க பீட்டர் வந்திருக்கிறேன், என்ன பாருங்க, எனக்கு சயின்ஸ் வரல இல்ல மேக்ஸ் வரல, இப்படி ஏதோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அவன் திரும்ப வருவான். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த பீட்டருக்கு உடம்பு சரியில்லாமாச்சு. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அவங்க அப்பா அம்மா. அவன் ஹாஸ்பிட்டல் அப்படியே இருக்கிறான். அப்போ இந்த மத்தியானம் வந்தோடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஐயோ இந்த நேரம் நான் சேப்பலுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவேனே, இன்னைக்கு எனக்கு ப்ரேயர் பண்ண முடியலையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான். அப்படியே வருத்தப்பட்டு லைட்டா அப்படியே கண்ணு மூடின மாதிரி இருந்துச்சா, உடனே அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. என்ன குரல் தெரியுமா? பீட்டர் ஐ எம் ஜீசஸ் ஹியர். என்ன குரல் கேட்டது? பீட்டர் ஐ எம் ஜீசஸ் ஹியர். ஜீசஸே அவனை பார்க்க வந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்துட்டாரு. அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. திடீர்னு எழும்பி உட்கார்ந்தான். அவங்க அம்மா என்னன்னு கேட்டாங்க. அப்ப அவன் சொன்னான், ஜீசஸ் என்னை பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டான். நீங்க வீட்டுல உட்காந்துருக்கிறீங்கல்ல, ப்ரேயர் பண்றீங்களா? நம்ம பைபிள்ல பார்க்கும்போது ஒருத்தர் 3 times ப்ரேயர் பண்ணாருன்னு பாக்குறோம் இல்ல. யாருன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
அவர் எந்த தப்பும் பண்ணாமலே சிங்கங்களுடைய கெபில லைன் டென்ல தூக்கி போட்டாங்கல்ல, யாரு? சில பிள்ளைங்கெல்லாம் சொல்றீங்க தானியேல்னு சொல்றீங்கல்ல, சொன்னவங்க எல்லாம் கை தட்டுங்க. குட் குட். சொல்லாமலே சிலர் கை தட்டுறீங்க. நெக்ஸ்ட் டைம் சொல்லுவீங்கல்ல, அதனால தானே கை தட்டுறீங்க. வெரி குட் வெரி குட். ஓகே, இந்த தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். ஆனா அந்த சிங்கத்தோட வாயை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கட்டி போட்டார். அதே மாதிரி நம்ம இப்ப வீட்டுல நல்லா பிளென்டி ஆஃப் டைம் இருக்குல்ல, நிறைய டைம் இருக்குல்ல, 3 நேரம் ஜெபம் பண்ணுங்க. எப்படி பண்ணா போதும்? இப்போ ஒரு குட்டி தம்பி ஜெபம் பண்ணானே, என்ன சொன்னான்? அவனுடைய பேரை சொல்லி ஜீசஸ் சொல்லி அவனுடைய பேரை சொல்லி ஒரு ப்ரேயர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்களும் ஜீசஸ் ஐ ஆம், உங்க பேரை சொல்லுங்க, ஹியர்னு சொல்லுங்க. இப்படி 3 டைம்ஸ் சொன்னாலே போதும் இல்ல? அந்த மாதிரி பண்றீங்களா? இனிமே இந்த லாக்டவுன் எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அவ்வளவு நாள் நம்ம 3 டைம்ஸ் ப்ரேயர் பண்ண போறோம். பண்ணுவீங்களா? வெரி குட் வெரி குட். குட் சில்ட்ரன். நம்ம இன்னைக்கு உங்களுக்கு அஜிதா அக்கா ஒரு கதை சொல்லி தர போறாங்க. அப்புறம் ஜெனிஃபர் அக்கா ஒரு வசனம் சொல்லி தர போறாங்க. நம்ம ஐயர் அம்மா பாட்டு சொல்லி தர போறாங்க. பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்களா? ஆக்ஷன்லாம் பண்றீங்களா? சூப்பரா. குட். அதெல்லாம் நம்ம கண்டு கழிப்போமா? அப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். அப்பா அம்மா கீழ் படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் இல்ல? குட் சில்ட்ரன். பை பை. See you next time. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to serve the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. இது 4 சக்கர வண்டி, 4 ஊரு போகும் வண்டி. இது 4 சக்கர வண்டி, 4 ஊரு போகும் வண்டி. இந்த வண்டியில பிரேக் இல்லனா, இந்த வண்டியில கீர் இல்லனா, இந்த வண்டியில ஸ்டேரிங் இல்லனா, இந்த வண்டி ரிப்பேரப்பா. இது மோட்சம் போகாதப்பா, இது மோட்சம் போகாதப்பா. இது சக்கரமில்லா வண்டி, இது ரட்சிப்பென்னு வண்டி. இது சக்கரமில்லா வண்டி, இது ரட்சிப்பென்னு வண்டி. இந்த வண்டியில இயேசு உண்டு, இந்த வண்டியில நிம்மதி உண்டு, இந்த வண்டியில மகிழ்ச்சி உண்டு. இந்த வண்டி சூப்பரப்பா, இது மோட்சம் போகுமப்பா, இது மோட்சம் போகுமப்பா. லலலா லலா லலா லா, லலலா லலா லலா லா, லலலா லலா லலா லா, லலலா லலா லலா லா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சண்டே ஸ்கூலுக்காக ரெடியாகி உட்காந்துருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா எசேக்கியா ராஜாவோட ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் ஒரு பெரிய ராஜா. அவரோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இவர் தான் எசேக்கியா ராஜா. இவரோட அப்பா பேரு ஆகாசு, இவரோட அம்மா பேரு அபி. இவரு 25 வயசா இருக்கும் போதே பெரிய ராஜாவாயிட்டாரு. மொத்தம் 29 வருஷம் எருசலேம ஆட்சி செஞ்சாரு.
சரியா? அவ்வளவு பெரிய ராஜா. ஒரு நாள் என்ன ஆச்சு, இவருக்கும் அசீரிய ராஜாவுக்கும் சண்டை வந்துருச்சு. இவர் அசீரிய ராஜா, இவரோட பேரு சனகெரிப்பு, இவரு நம்ம எசேக்கியா ராஜா. இவருக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டைனா தெரியும்ல, யுத்தம். அதனால என்ன பண்ணுவாங்க, யுத்தம் வந்தா இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்து இவங்களெல்லாம் கொன்னுடுவாங்க, இல்ல பாதி பேரை கைதியா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி சண்டை வந்துருச்சு. ஆனா எசேக்கியா ராஜாக்கு வந்து சண்டை வரக்கூடாதுன்னு எண்ணம். ஏன்னா சண்டை வந்தா நிறைய பேர் செத்துருவாங்க, நம்ம நாட்டை வந்து கைதியா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால எசேக்கியா ராஜாக்கு சண்டை வரக்கூடாது அப்படிங்கறதுதான் எண்ணம். அப்ப என்ன ஆச்சு, சனகரிப் ராஜா விடுற மாதிரி இல்ல. சனகரிப் ராஜா என்ன பண்ணாரு, அவரோட படை மொத்தத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து, அவங்க கிட்ட ஆர்மிலாம் இருக்கும்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து எருசலேம் என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி வளைச்சு நின்னுட்டாங்க. சரியா? எருசலேம் ஊருக்குள்ள இருந்து இப்ப யாரும் வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அதனால எசேக்கியா ராஜாக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலே சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. ஊருக்கு வெளியில அசீரியர்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம எப்போ இவங்க மேல சண்டை போட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சு, அசீரிய ராஜா சனகெரிப் இருக்காருல்ல, அவரோட ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு ஆர்மி ஆபீசர் ரப்சாக்கே. இவர் பேர் என்ன, ரப்சாக்கே. இவரை வந்து அசீரியா ராஜா அனுப்புறாரு எருசலேமுக்கு. எருசலேம் மன்னர் கிட்ட போய் பேசிட்டு வா எசேக்கியா ராஜா கிட்டன்னு. இவரும் வந்து என்ன பண்றாரு, ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவை ஊருக்கு வெளியே வர சொல்றாரு. ஆனா எசேக்கியா ராஜா வெளியே வரல. அதுக்கு பதிலா ஒரு 3 பேரை என்ன பண்றாரு, வெளியே அனுப்பி வைக்கிறாரு. அதுல ஒருத்தர் எலியாக்கீம், இன்னொருத்தர் செபுனா, இன்னொருத்தர் யோவாகு. இந்த எலியாக்கீம் யாருன்னா அரண்மனை மேலாளர், அதாவது சூப்பர்வைசர். சரியா? ரெண்டாவது செபுனா வந்து எழுத்தாளர், ரைட்டர். யாராவது ஏதாவது விஷயம் சொன்னா அதை எழுதி குறிப்பெடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுப்பாரு, அதுதான் அவரோட வேலை. அடுத்து யோவாகு வந்து பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார். சரியா? இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, ரப்சாக்கேவை பாக்குறதுக்காக எருசலேமை விட்டு வெளியில வராங்க. அப்ப இந்த ரப்சாக்கே என்ன தெரியுமா பேசினாரு, நம்மளோட கடவுளை ரொம்ப இகழ்ந்து ரொம்ப கேவலமா பேசினாரு. என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களோட கடவுளால, உங்களோட ஆண்டவரால உங்க எருசலேமை காப்பாத்த முடியாது, நீங்க என்ன நம்பிக்கையில இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எங்க கிட்ட வந்து என்ன பண்ணணும், சரணடையணும், சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, மத்த நாடெல்லாம் எங்க கிட்ட இருந்து யாருமே காப்பாத்தல, அந்த நாட்டோட கடவுள்லாம் காப்பாத்தல, உங்க கடவுள் மட்டும் உங்களை காப்பாத்திடுவாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து எசேக்கியா ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்ப எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு, அவரோட வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன் அழுதாரு, ஏன்னா அந்த ரப்சாக்கே அசீரிய மன்னன்லாம் நம்மளோட ஆண்டவரை போய் இப்படி பேசிட்டாங்களே, நம்பிக்கை இல்லாம இப்படி பேசிட்டாங்களே சொல்லி அவர் அழுதாரு. அழுதுட்டு உடனே எங்க தெரியுமா போனாரு அவரு, எருசலேம் ஆலயம், எஸ் சர்ச்சுக்கு போய் கடவுள் முன்னிலையில எல்லாத்தையும் சொல்லி அழறாரு. நம்ம கூட நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை வந்தா உடனே எங்க போகணும், கடவுள் கிட்ட போகணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம்ல, எனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சுன்னு. ஆனா நம்ம எசேக்கியா ராஜா வாழ்க்கையில இருந்து இதை கத்துக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே நம்மளோட கடவுள் கிட்ட தான் பிரேயர் பண்ணி சொல்லணும். சரியா? பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அப்ப நம்ம மனுஷங்களெல்லாம் நம்புறது செகண்ட் தான், கர்த்தரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், கட்டியமா புடிச்சுக்கணும். இவர் என்ன பண்ணாரு, அழுதாரு. அழுதுட்டு ஒரு ஊழியக்காரனை, அவரோட வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி பேர் என்ன, ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட அனுப்புறாரு. அப்ப அந்த பணியாளனும் என்ன பண்றாரு, போய் தீர்க்கதரிசி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி, இந்த மாதிரி எசேக்கியா ராஜா ரொம்ப அழுகுறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஏசாயா தீர்க்கதரிசினா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுள் கிட்ட கேட்டு கடவுள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத மத்தவங்களுக்கு சொல்வாங்க. ஃபியூச்சர்ல நடக்க போறத கேட்டு சொல்வாங்க. அவங்க தான் தீர்க்கதரிசி, சரியா? ப்ராஃபட். ஏசாயா தீர்க்கதரிசியும் என்ன பண்ணாரு, கடவுள் கிட்ட கேட்டு கடவுள் சொல்றத சொல்லி அனுப்புனாரு. என்ன தெரியுமா கடவுள் சொன்னாரு? எசேக்கியா ராஜா கிட்ட சொல்ல சொல்லி எசேக்கியா ராஜாவை பயப்பட வேணான்னு கடவுள் சொன்னாரு. ஏன்னா அசீரிய ராஜா அவரோட ஊருக்கே ஓடி போயிருவாரு, எருசலேம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்ப சொன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசியும் ஹாப்பியா இத சொன்னாரு. அந்த பணியாளனும் என்ன பண்ணாரு, வந்து எசேக்கியா ராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அப்புறம் எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டாரு, அவரோட அரண்மனைக்கு போயிட்டாரு, பேலஸ்க்கு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு நைட்டு நடந்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, நம்மளோட கடவுள் ஒரு வான தூதர், கடவுளோட தூதர் ஏஞ்சல் அனுப்பி அசீரியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நம்ம சண்டை போடணும்னு. அவங்க நைட்டு டைம் தூங்கிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல வந்து எல்லா அசீரியர்களையும் கொன்னு போட்டுட்டாரு. அன்னைக்கு நைட்டு செத்தவங்க மொத்தம் 1,85,000 பேரு, 1,85,000 people. அந்த அசீரியர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தருடைய தூதன் அழிச்சிட்டாரு. அதே இடத்துல எல்லாரும் செத்து போயிட்டாங்க. காலையில என்ன பண்றாரு, அசீரிய மன்னன் சனகரிப்பு எழுந்து பாக்குறாரு. எழுந்து பார்த்தா அவரை சுத்தி எல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. இவருக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. என்ன இது, ரத்தமும் இல்ல, யுத்தமும் நடக்கல, சண்டையும் நடக்கல, ஆனா எப்படி நம்ம ஆளுங்கெல்லாம் செத்தாங்க அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, குழப்பம் ஆயிட்டாரு. குழப்பமா என்ன தெரியுமா பண்ணாரு, அவரோட நாட்டுக்கே, நினிவே நாட்டுக்கே ஓடி போயிட்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசி இறைவாக்கு சொன்ன மாதிரியே அவரோட நாட்டுக்கே ஓடி போயிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இப்படிலாம் கூட நடக்குமா? சண்டையே போடாம சண்டையில வின் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா நடக்கும். நம்மளோட கடவுள் கிட்ட நம்ம நம்பிக்கையா இருந்தா கண்டிப்பா நடக்கும். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ நம்ம சும்மா கர்த்தர் பேர்ல விசுவாசமா இருந்தா மட்டும் போதும், நம்பிக்கையா இருந்தா மட்டும் போதும். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணி நம்மளுக்கு வெற்றிய கொடுப்பார். இந்த கதை உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த எசேக்கியா ராஜாவை நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது. இவர் பண்ணதுல முக்கியமான விஷயம் என்ன, இவரோட பிரச்சனை டைம்ல ப்ராப்ளம் வந்தப்ப கடவுளோட ஆலயத்துக்கு போய் கடவுள் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க பிரச்சனை அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே முழங்கால் படிட்டு பிரேயர் பண்ணணும். கடவுள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா கடவுள் நம்மளுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவாரு, நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்கூலில் நம்ம ஒரு புது வசனம் கற்றுக்க போகிறோம். அந்த புது வசனத்தை நம்ம ஒரு அழகான ஆக்டிவிட்டியோட கற்றுக்க போகிறோம் குட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டி பண்ண உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு A4 ஷீட் வேணும். A4 ஷீட் கூட ஒரு ஏதாச்சும் தடியான ஷீட் எடுத்துக்கோங்க. இன்விடேஷன் ஷீட் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அக்கா கிட்டே எதுவும் இல்லை, ஸோ அக்கா இன்னொரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேல், கட் பண்ணுறதுக்கு சிசர், மார்க் பண்ணுறதுக்கு பென் அண்ட் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு A4 ஷீட் எடுத்து அதை நல்லா ரெண்டாக மடிச்சுக்கோங்க குட்டீஸ். மடித்ததுக்கப்புறமா அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் ரெண்டுத்துலையுமே ஸ்கேல் வச்சு 2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே 4 சென்டிமீட்டருக்கு இன்னொரு பாயிண்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சு அந்த 2 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர் மார்க் இருக்குல்ல, அதை கட் பண்ண போகிறோம் குட்டீஸ். இப்போ நம்ம கட் பண்ணோம்ல குட்டீஸ், அந்த பீஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக மடிச்சுக்க போகிறோம் குட்டீஸ். மடித்ததுக்கப்புறமா பேப்பர் ஓப்பன் பண்ணி அதை உள் பக்கமாகவும் கொஞ்சம் தள்ள போகிறோம். நல்லா
புஷ் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறமா சைடில் இருக்க 2 பிட்டையும் பின்னாடிக்கா புஷ் பண்ணி திருப்பி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறமா நம்ம 3 சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து 3 சென்டிமீட்டர் உள்ள மார்க் பண்ணணும் குட்டீஸ். அதுக்கப்புறமா இந்த 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணதுலேருந்து டாப்பில் 2.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணணும். இப்போ நீங்கள் பிரிச்சிங்கன்னா 2 பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த 2த்தையும் சேர்த்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நல்லா மடிச்சுக்கணும் 2 பேப்பரையும் சரிங்களா குட்டீஸ். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக மடித்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல நமக்கு ஒரு ஸ்டெப் வந்துச்சுல அந்த மாதிரி இப்போ 3 ஸ்டெப்ஸ் வரும் குட்டி. பார்த்தீங்களா 3 ஸ்டெப்ஸ் இருக்கா. இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் கட் பண்ண இடத்துலேருந்து 2 சென்டிமீட்டர் உள்ளே மார்க் பண்ணணும். அந்த 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து மேலே 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இந்த தடவை அந்த ஒரே ஒரு டாப்பில் இருக்க ஒரே ஒரு ஷீட் மட்டும் கட் பண்ணணும். முதல்ல இருந்த எல்லா ஷீட்டும் ஒன்றா வச்சு கட் பண்ணி இப்போ ஒன்று கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் நல்லா மடிக்கணும் குட்டீஸ். மடித்ததுக்கப்புறமா நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு அழகான வசனம் எழுத போகிறோம் குட்டீஸ். வசனம் எழுதி முடிச்சாச்சு பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. இப்போது இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே, அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. சூப்பர் குட்டீஸ், அழகாக சொன்னீங்க. சரி, இப்போ இதுக்கு இன்னும் நம்ம அழகான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா? வாங்க கொடுக்கலாம். அக்கா இப்போ அழகாக பெயிண்ட் பண்ணி சில இதெல்லாம் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் குட்டீஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ட்ரா பண்ணியும் இல்லை கட் பண்ணியும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க குட்டீஸ். அக்கா A4 ஷீட்டில் இதை மேலேயும் கீழேயும் மட்டும் கம் போட்டு ஸ்டிக் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் கார்டில் ஸ்டிக் பண்ணுங்கள். அக்கா இதை எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் குட்டீஸ். நம்ம இன்றைக்கி பண்ண ஆக்டிவிட்டியோடு சேர்ந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இன்னொரு அழகான வசனத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பண்ண வசனத்தை இன்னொரு தடவை சொல்லலாமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக சொன்னீங்க. இதே போல் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளோட ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் குட்டீஸ். சரி, இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பை பாய். குட்டி பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அக்கா சொன்ன கதையெல்லாம் கேட்டீங்களா? ஆண்டி என்ன சொன்னாங்க? அந்த பீட்டர் பார்த்தீங்களா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவனுடைய துன்ப காலத்துல அவனால முடியாத சூழ்நிலையில கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் இல்லையா? நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் எப்போதும் நம் பக்கத்திலேயே இருக்கிறாரு. சரி, எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நம்ம முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கை கூப்பி கண் மூடி நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பலாமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் உமக்கு முன்பாக முழங்காலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஆன்லைன் மூலமாக தகப்பனே இந்த சண்டே கிளாஸை வாட்ச் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. என் தகப்பன் பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயிருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என் தகப்பனுடைய கரம் ஆண்டவரே இத்தனை மாதங்களாக பிள்ளைகளை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து உங்களுடைய தயவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா மீண்டும் ஒரு முறை இந்த பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா தகப்பனே. பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. அவர்களுக்கு வீட்டில் இருக்கும் போதும் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. அப்பா பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும் ராஜா. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா வேலையிலும் என் தகப்பனுடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் அவளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளுடைய குடும்பங்களை சமூகத்தில்
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தகப்பனே, பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குடும்பங்களின் தேவைகளை என் தகப்பன் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போதுமானவராயிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிற ஆண்டவரே, எங்கள் போதகரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைனுக்காக ஆண்டவரே தங்களுடைய பங்கினை அளித்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தகப்பன் நீர் போதுமானவராயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இக்கட்டான காலத்திலும் எல்லா நேரத்திலும் என் தகப்பனுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. என் தகப்பன் வருகின்ற காலங்களிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லாவற்றிலும் நீர் தாங்கும், நீர் ஏந்தும், நீர் சுமந்து கொள்ளும். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்கப்பா. மீதியான நேரம் எல்லாவற்றிலும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.